அதாவது இப்போ ஒரு ஆஸ்துமா வருது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அதிகமான இருமல் வரலாம். அதுவும் வந்து நைட் டைமிங்கில வந்து வொர்சன் ஆகலாம். அதே மாரி வந்துட்டு மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும். சமீப காலமா பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய குழந்தை மருத்துவரிடம் வந்துட்டு ஒரு 10 குழந்தைகள் டெய்லி ஒரு ஓபிடிக்கு போறாங்க அப்படின்னா, ஒரு 5லேருந்து 6 குழந்தை வந்து இந்த கம்ப்ளைண்ட்ல தான் போகுது. ஆஸ்துமா கேஸு, வீசிங் கேஸு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஈஸ்னோஃபில் கவுண்ட் பிளட்ல வந்து ஈஸ்னோஃபில் கவுண்ட் அதிகமா இருந்தா கூட இந்த அலர்ஜன் வந்துட்டு அவங்களுக்கு நெறைய வந்து தும்மல ப்ரொடியூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஒரு சிலருக்கு ஃபுட் அலர்ஜினால கூட வந்து ஆஸ்துமா வரும். இப்போ வீட்டில் குழந்தைங்களே இருக்காங்க, ஒரு வீசிங் கேஸ் உள்ள ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, பேரண்ட் வந்து ஒரு ஸ்மோக்கரா இருக்காங்க அப்படின்னா, ஒரு பாசிவ் ஸ்மோக்கிங்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைக்கு வந்து டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். நான் விஜய் ஜெகா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ரேவதி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமாம், அதாவது இப்போ டெய்லி உங்ககிட்ட வந்து இந்த காமனான இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்துமா. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஆஸ்துமா வந்து ஒரு பெரிய குறையாகவே எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு பார்க்குற இடத்துலலாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஈவன் நம்ம ஃபேமிலியிலே கூட ஒரு சில பேருக்கு வரும் அது. ஸோ ஆஸ்துமா எதனால் வருது? ஆஸ்துமா வந்துட்டு அதாவது ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறையா இருக்குது. அதாவது இது ஒரு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய். அதாவது நுரையீரலில் அல்லது நமக்கு காற்று உள்ளே போகக்கூடிய ஏர்வேஸில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை இன்ஃப்ளமேஷன் ஆகுது, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய டஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒற்றை ஆகட்டும், இல்லை ஸ்மோக்குக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம், அப்படி இல்லைன்னா பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த முடி இந்த மாதிரி அலர்ஜன்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆஸ்துமா வரும். ஓகே. ஸோ அலர்ஜி மூலியமா தான் வந்து ஆஸ்துமா வருது. அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சுவாச குழல் எல்லாமே வந்து நல்லா வீங்கி காற்று வந்து உள்ள ஈஸியா போக முடியாம பண்ணிடுது. இப்போ சுவாச குழாயை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும், அது எப்பவுமே கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்றது எப்படி மேம்? சுவாச குழாய் வந்துட்டு எப்படி கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ண முடியாது. அதாவது இப்போ ஒரு ஆஸ்துமா வருது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அதிகமான இருமல் வரலாம். அதுவும் வந்து நைட் டைமிங்கில் வந்து வொர்சன் ஆகலாம். அதே மாதிரி வந்துட்டு மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும். அப்பதான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம், என்னடா இது மூச்சு விடுறதுக்கே சிரமமா இருக்கு, அறிகுறிகள்லாம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா நம்ம ஒரு மருத்துவரை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் ஜஸ்ட் டைட்னஸ் கூட வரும், அதோட தொடர்ச்சியான இருமல் வரும், அடுத்து வந்துட்டு மூச்சு விடுறதுக்கே வந்து சிரமமா இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அப்படி இல்லைன்னா அவங்க பேசும்போதோ இல்லை படுத்திருக்கும் போது கூட ஒரு வீசு சவுண்ட், அதாவது பூனை கத்துற மாதிரியான சவுண்டு, ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வந்து அந்த வீஸ் சவுண்டு கரெக்டாக கேட்கும், விசிலிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான சத்தங்கள் கேட்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே மேம். இப்போ ஆஸ்துமா வந்து எந்த வயசுல இருந்து வரலாம்? அதாவது சின்ன வயசு குழந்தைங்களுக்கு வருமா, இல்லை பெரியவங்களுக்கு மட்டும் தான் வருமா? இந்த மாதிரி சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய குழந்தை மருத்துவரிடம் வந்துட்டு ஒரு 10 குழந்தைகள் டெய்லி ஒரு ஓபிடிக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு 5லேருந்து 6 குழந்தை வந்து இந்த கம்ப்ளைண்ட்டில் தான் போகுது. ஆஸ்துமா கேஸு, வீசிங் கேஸு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வளர்ச்சி ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கலாம். அதாவது இண்டஸ்ட்ரியலைஸ் ஆனது, அதுக்கப்புறம் நம்மளோட காற்றில் இருக்க மாசுகள் ஒரு ரீசனாக இருக்கலாம். அடுத்து வந்து இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்கிறது. அதே மாதிரி நிறைய பேபிஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரீடம் டெலிவரி ஆகிறதுனால கூட அவங்களுக்கு லங் மெச்சூரிட்டி இல்லாமல் சீக்கிரமாகவே வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீசிங் இதெல்லாம் கேட்ச் பண்ணுறதுனால கூட குழந்தைகளுக்கு வந்து ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி சின்ன விஷயங்களே ஜெனட்டிக்கலாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெனட்டிக்கலாக இப்போ பேரண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா, இப்போ அம்மாவுக்கு இப்போ கேட்டிங்க அந்த ஆஸ்துமா அந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியை கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது அவங்களுக்கு வீட்டில் யாருக்காச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதிலே தெரிஞ்சிடும், ஓகே இவங்களுக்கு வீசிங் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜெனட்டிக்கலாக வந்து 50% ஆஃப் த வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது ஆஸ்துமா வர்றதுக்கு. ஓகே மேம். இப்போ நம்மளே பார்க்குறோம், சிட்டியில் வந்து இப்போ மெட்ரோ போடுறாங்க, அங்கங்கே வந்து நிறைய பொல்யூஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ டெல்லிலாம் வந்து ஆப்போசிட்டில் வரவங்களே கண்ணுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க, காற்று மாசுபடுது. ஸோ இந்த மாசு மூலயமாவும் வந்து ஆஸ்துமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ வந்து இப்போ இன்கேஸ் வந்து அந்த மாதிரி ஃபெமிலியல் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மாஸ்க் வியர் பண்ணிக்கிறது, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையோ இல்லை வீட்லேயோ டஸ்ட் இருக்குன்னா அதை அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் இந்த மாதிரி அவங்களோட பிளேஸ் அவங்க ஹைஜீனிக்காக வச்சுக்கிறது மூலயமா நம்ம கண்டிப்பாக இதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஆஸ்துமா வரதை சுமார் இத்தனை நாளுக்குள்ளே சரி பண்ணிடலாம், இல்லை இத்தனை மாதத்துக்குள்ளே சரி பண்ணிடலாம், அந்த மாதிரி எதுவும்
விஷயம் சொல்ல முடியுமா? இத்தனை நாளுக்குள்ள சரி பண்ணிட முடியும். அது வந்து அந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கு. அந்த அவங்களோட இம்யூன் பவர் அவங்களோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு இருமலே வருது, இல்ல வந்துட்டு ஒரு காய்ச்சலே வருதுன்னா உடனே வந்து டாக்டர்கிட்ட பார்த்துருவாங்க. ஒரு சிலர் இவனுக்கு எப்பயுமே வீசிங் தான் டாக்டர், இவனுக்கு வீசிங் இருக்கு, அவனுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து டிபெண்ட் அப்பான் தட் பேஷன்ஸ். ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஆஸ்துமா வந்து இப்போ இம்யூன் பவர்லாம் இல்லாமல் ஒரு 40, 50 வயசு 60 வயசுலாம் இம்யூன் பவர் கண்டிப்பாக கம்மியாயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஆஸ்துமா வந்து அதிகமாயிடுச்சு, நம்ம அது வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாமா? கண்டிப்பா வந்து இது ஒரு 2 வீக்ஸ்ல இப்போ என்ன ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாவே ஆகட்டும், இல்ல ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாவே ஆகட்டும், நமக்கு ஏதாச்சும் ஒரு வைரல் தொற்று, ஒரு அலர்ஜிக் ரைனைட்டிஸே இருக்கு, ஒரு சாதாரண சளி காய்ச்சல் இருமல் தும்மல் இருக்கு அப்படின்னா 1 வீக் to 2 வீக்ஸ்ல செட்டில் ஆயிடணும். இன்கேஸ் அது செட்டில் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க மருத்துவரை பார்த்து அவங்களுக்கு தேவையான பிளட் டெஸ்ட், இது அலர்ஜி தானா இல்லை ஆஸ்துமாவா அப்படின்றத ஒரு லங் எக்ஸ்ரே மூலயமாவோ அல்லது ஒரு சிடி ஸ்கேன் மூலயமாவோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லங் ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது மூலயமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த அலர்ஜி டெஸ்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு ஐஜிஇ டெஸ்ட்டு அல்லது வந்து அவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்னோஃபில் கவுண்ட், பிளட்டில் வந்து ஈஸ்னோஃபில் கவுண்ட் அதிகமாக இருந்தால் கூட இந்த அலர்ஜின் வந்துட்டு அவங்களுக்கு நிறையா வந்து தும்மல் ப்ரொடியூஸ் பண்ணலாம், சளியை இது பண்ணலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால கூட வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ ஆஸ்துமா வந்து அது வந்து ஒரு சீசனல் இஷ்யூ, அதாவது குளிர்காலத்தில் வரும், வெயில் காலத்தில் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு சீசனல் டிசீஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சீசனல் டிசீஸ்னு ஒன்று இருக்குது, பெரினியல்னு ஒன்று இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ குளிர்காலத்தில் இல்லை வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து குளிர் காற்று நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது வந்து இந்த வீசிங் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரினியல் அப்படின்னு பார்க்கும்போது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது வெளியில் இருக்க பொல்யூஷன், டஸ்ட்டு, அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிலேயே இருக்கக்கூடிய டஸ்ட் மைட்டு, பூஞ்சை தொற்று, காளான் அந்த மாதிரி இருக்கிறது, அடுத்து வந்துட்டு வீட்டிலேயே சின்ன சின்ன கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த சீசனில் தான் வரும், அந்த சீசனில் தான் வரும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸில் ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா சம்மர் சீசனில் கூட அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வின்டர் சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த குளிர் காற்றில் அவங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்துட்டு அதுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு மாஸ்கோ இல்லை வந்து காதில் வந்து காட்டன் வச்சுக்கிறது இல்ல வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுனால அவங்க வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குளிர்காலத்தில் வந்து நம்ம ரொம்ப பாதுகாக்கணுன்ற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடாது? கண்டிப்பாக வந்துட்டு அவங்க டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதை வந்து குறைக்கணும். அதே மாதிரி அவங்களோட இடத்த வந்து அவங்க க்ளீனாக வச்சுக்கணும். அதிகமாக வீட்டில் ஒற்றை சேராமல் பார்த்துக்கணும். அடுத்தது அவங்க ஒர்க் பண்ணுற பிளேசஸ் இருந்தால் கூட டஸ்ட் இல்லாமல் அவங்க க்ளீனாக வச்சுக்கிட்டான் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் ஆஸ்துமா வராமல் பார்த்துக்கலாம். அடுத்து வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாத்ரூம் கிளீனிங்லேயே கூட ஒரு ஆசிட் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதுவே கூட அவங்களுக்கு வந்து அதிகமாயிரும், நெடி ஏறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஒரு வீட்டிலேயே தாளிக்கிறாங்க, அந்த ஸ்மெல் கூட ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக வந்து ஆகி அவங்களுக்கு வந்து வீஸ் வரலாம். ஸோ வந்து நமக்கு ஒன்று சேரலை அப்படின்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து ஒரு சிலருக்கு ஃபுட் அலர்ஜினால கூட வந்து ஆஸ்மா வரும். என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு முட்டை ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு காளான் ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு கருவாடு ஒத்துக்காது. இந்த மாதிரியான ஃபுட்டு எடுக்கும்போது அவங்களுக்கு அடுத்த நாள் ஏதாச்சும் இந்த மாதிரி செய்யுது அப்படின்னா என்ன ஃபுட்டுன்றதை அவங்க பார்த்து அது ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு வச்சுட்டு அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போது அதே மாதிரி சொன்னீங்க, இப்போ இந்த ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக வந்து ஆஸ்துமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஆஸ்துமா பேஷண்ட் நான், எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து நான் சரியாகிட்டேன், ஃபுல்லாக வந்து க்யூர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பழைய மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணலாமா? பண்ணலாம். பட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நம்மளோட லிமிட்ஸை வந்து கிராஸ் பண்ணாமல் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். எதுவுமே எடுக்கிறோம் அப்படின்னா வந்து லிமிட்டடாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, கோல்டாக வந்துட்டு ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறது, இதெல்லாமே கூட வந்துட்டு அவங்களுக்கு வந்து வீசிங் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஓகே மேம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் சொல்லுவாங்க. ஸோ டொபாக்கோ வந்து வழக்கமாக வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் அப்படின்றப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணும்? கண்டிப்பாக வந்து ஸ்மோக்கிங் வந்து ஒரு மேஜர் கல்ப்ரிட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆஸ்துமாவை பொறுத்த வரைக்கும், வீசிங்கை பொறுத்த வரைக்கும் இது டைரெக்டாகவே அவங்க வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் வந்துட்டு இப்போ வீட்டில் குழந்தைங்களே இருக்காங்க, ஒரு வீசிங் கேஸ் உள்ள ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, பேரண்ட் வந்து ஒரு ஸ்மோக்கராக இருக்காங்க அப்படின்னா, ஒரு பேசிவ் ஸ்மோக்கிங்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைக்கு வந்து அந்த ஸ்மோக் சேராமல் வீசிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியாமையே இதெல்லாம் நடக்கும். ஸோ வந்து இப்போ வீட்டில் யாராச்சும் வீட்டில் பெரியவங்க பீடி சிகரெட் குடிக்கிறவங்க இருக்காங்க, இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க குறைச்சிக்கிறது இல்லை அவாய்ட் பண்ணுறதுன்றது நல்ல விஷயம். ஷூர் மேம். அதே மாதிரி இப்போது
வீட்டு ரெமெடிஸா வந்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன நம்ம செய்யலாம், வீட்ல இருந்தே என்ன பண்ணலாம்? கண்டிப்பா வந்துட்டு நம்ம குடிக்கிற தண்ணீர்ல இருந்தே வந்து நம்ம வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ற மாதிரியும், இல்ல நமக்கு அந்த லங் டிசார்டர்ஸ் எதுவும் வராத மாதிரி அளவுக்கான விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து துளசி எடுத்துக்கலாம். ஓகே. துளசி தண்ணீர் எடுத்துக்கலாம் அதிகமாக. அதான் பார்த்தீங்கன்னா கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாதுன்னா துளசி தண்ணீர்லாம் கொடுப்பாங்க. அடுத்து வந்துட்டு சின்ன சின்ன கஷாயங்கள் வந்து நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தோட்டமுள்ள வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா கற்பூரவள்ளி இந்த மாதிரியான செடிகளை வந்து வளர்க்கலாம். இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து ஒரு 4-5 எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கஷாயம் அல்லது மிளகு கஷாயம், அதாவது ஒரு 4-5 குறுமிளகு எடுத்துட்டு அதை இடிச்சிட்டு நல்லா கஷாயம் பண்ணி அதை ஒரு 1/2 டம்ளராக குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மிளகை வந்து லைட்டாக இடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு தேனில் லைட்டாக ஒரு சூடு பண்ணிட்டு, அதை சுரசம்னு சொல்லுவாங்க, லைட்டாக அப்படி முறையாக வர அளவுக்கு லைட்டாக ஹீட் பண்ணிட்டு அதை ஒரு வாட்டரில் கலந்து அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நேச்சுரலாகவே வந்துட்டு இந்த ஆஸ்மா இதில் இருந்தனால விடுபடலாம். அடுத்து வந்துட்டு ரசம், முக்கியமானது வந்து தூதுவளை ரசம். நம்ம எப்படி வந்து கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ரசத்துல போடுறோமோ அதே மாதிரி இந்த தூதுவளை கீரையை வந்து நல்ல ஸ்மாலாக கட் பண்ணி அந்த ரசத்துல போட்டுட்டு அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கோ வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கோ உணவாகவே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ஆஸ்மால இருந்து வெளியே வரலாம். இப்போ யோகாசனம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து ஆஸ்துமாக்கு மிகச்சிறந்த யோகாசனம்னா என்ன? கண்டிப்பா வந்துட்டு ஒரு வீசிங் இருக்கு, ஒரு ஆஸ்துமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து மஸ்டா பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாச பயிற்சி, கபாலபதி அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வந்துட்டு ஒரு சுவாச பயிற்சி அப்படிங்கும்போது வந்துட்டு கரெக்டாக அவங்க வந்து ஒரு யூடியூப்பை பார்த்தே பண்ணலாம், இல்லாட்டி போனால் ஒரு யோகா ப்ராக்டிஷனர்கிட்ட போய் கற்றுக்கலாம். இந்த மாதிரி டெய்லி அவங்க வந்து இந்த சுவாச பயிற்சியை சிறு வயசுலேருந்தே பழகும் போது கண்டிப்பாக வந்து அவங்களோட லங்ஸ் வந்து நல்லா சுருங்கி விரிகிற பேட்டர்னை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களோட காற்று பாதைகள் எல்லாமே தொற்று இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். இப்போ ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு நம்மளுடைய மெடிசன்ஸா என்ன ப்ரிஃபர் பண்ணலாம்? கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட மெடிசின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தொடர்ச்சியான இருமல் இருக்கு, மேக்ஸிமம் வந்துட்டு நைட்ல படுத்தோடனே எனக்கு அதிகப்படியான இருமல் இருக்கு அப்படின்னா நம்மளோட ரெஸ்போகால் சிரப் எடுத்துக்கலாம். அது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில 15 ml, இரவு 15 ml, ஒரு 35 ml ஆஃப் வார்ம் வாட்டர்ல வெந்நீர்ல கலந்து அதை வந்து டைலூட் பண்ணிட்டு குடிக்கலாம். காலை இரவு 2 வேளையும் கொடுத்துட்டு வரும்போது அவங்களோட இருமல் வந்து குறையும். அடுத்து வந்துட்டு ஸ்வாஸ்கேர் கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்வாஸ்கேர் கேப்சூல் எடுக்கும்போது இது ஒரு பெஸ்ட் பிராங்கோ டைலேட்டராக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட லங்ஸை வந்து காற்றை வந்து நல்லா விரிவுபடுத்தி விடும். ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்தா வந்து ஆஸ்துமா ஈஸியா கியூர் பண்ணிடலாம், நம்ம கண்டிப்பா குணப்படுத்தலாம். ஓகே, ஆஸ்துமா வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நிறையவே வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் 1ஆம் வாரம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 3ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை திருவண்ணாமலையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9914244111, 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா
வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன், பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா, திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி, சேலம், டாக்டர் மேரி கல்சா, திருச்சி, டாக்டர் அபினாஷா, தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா, மதுரை, டாக்டர் ஜெபஷின், நாகர்கோவில், டாக்டர் மாலதி, கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா, ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர், டாக்டர் நவநீத், ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.